நடந்தது எப்போ? இவ்வளோ நேரம் நீ என்ன கோமால இருந்தேன்? என்ன சோத்தை விட்டு வேற ஏதாவது திங்கிறியாடான்னு நான் கேட்குறேன். இந்த பாயை தான் கேட்குறேன். ஏண்டா நீ படத்தில் சொல்கிறியே, உன்னுடைய மாநிலத்தில் நேரடியாக யூரினை குடிக்க வச்சான், சிறுநீரகத்தை குடிக்க வச்சிருக்கான், தலித்துகளை குடிக்க வச்சிருக்கான், இஸ்லாமியரை குடிக்க வச்சிருக்கான், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிச்சு கொண்டிருக்கானுங்க. மாலை கொண்டு போய் விற்பனை செஞ்சதுக்கு அடிச்சிருக்கானுங்க, மாட்டுக்கறி உண்ணதுக்கு அடிச்சிருக்கானுங்க, மசூதிகளை அடிச்சிருக்கானுங்க, பெண் பிள்ளை வீடுகளை புல்டோசர் வச்சு தகர்த்திருக்கிறானுங்க, பில்கிஸ் பானு வழக்கு இருக்கிறது. அந்த கருவுற்ற பெண்ணை உங்களை எத்தனை பேர் 13 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்பனை செஞ்சிருக்காங்க, குழந்தைய கல்லால் அடிச்சு கொண்டிருக்காங்க. அவங்களை வெளியில் விட்டு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடின துப்புக்கட்ட ஊறது. நீங்கள் ஆசிஃபா வழக்கு உங்களுக்கு தெரியும், மணிப்பூர் வழக்கு தெரியும், தொடர்ச்சியாக பெண்களை எவ்வளவு செஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் எங்கடா போயிருந்த நீ? கோமால இருந்தேன் நான் கேட்கிறேன். இன்றைக்கு விஜய்க்கு எதிராக நீ என்ன பேசுற? என்னுடைய மண்ணுடைய களம் என்னன்னு உனக்கு என்ன தெரியும்? அதான் சொல்றேன், தமிழ்நாட்டை நான் ரொம்ப இயல்பு ஒரு விஷயம் கேட்கிறேன் சார். ஆபாச கட்சினா உங்களுக்கு டக்குன்னு எந்த கட்சி ஞாபகம் வரும் சொல்லுங்க? திமுக தான் ஞாபகம் வரும். புரியுதுங்களா? ஆபாசமாக பேசுவது, ஆபாசமாக செய்வது திமுக. ரவுடிசம் கட்சினா டக்குன்னு உங்களுக்கு எது ஞாபகம் வரும்? திமுக தான் ஞாபகம் வரும். அப்போ எது ஞாபகம் வந்திருக்கணும்? நீ உள்மையாலே இந்த மண்ணுடைய களம் உனக்கு புரிஞ்சுதான் நீ எதை சொல்லியிருக்கணும்? என் இஸ்லாமியர்கள் புனித நோன்பை நோற்று அந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு குப்பை வண்டியில் கொண்டு வந்து கொட்டினியடா, உன் மீது சாபம் உண்டாக்கட்டும், நீ அவனை சவிச்சுட்டு போயிருக்கணும். செஞ்சியா? காங்கிரஸ்ல பிஜேபிக்கு எதிராக பல வழக்குகளை தொடர்ந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவரை விஜய் இன்றைக்கு அவருக்காக களம் இருக்கும் பொழுது இவர் உள்ள வந்தார்னா அந்த வக்போர்டு விஷயத்தை சுக்குநூறு ஆக்கிடுவார்னு தெரியும். அதனால முந்திக்கிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சு முட்டாள்தனமான வேலை செய்வதற்காக வந்தவங்க தான் இன்னைக்கு வக்போர்டு விஷயமா தீர்ப்பு வந்திருக்கா? சிஏக்கு ஆதரவு தெரிவிச்சோம் தானே நீ? உத்தரப்பிரதேசில் இருக்க யோகி ஆதித்யநாத் ஆதரவு தெரிவிச்சோம் தானே நீ? அங்க இருக்கக்கூடிய மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சு தானே நீ? நீ என்ன மாதிரி ஆளு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நான் சொல்லட்டுமா? எப்படி பாயா दोस्तों यार सर पेशवा वो बाय दोस्तों वो दुनिया में बड़ा शैतान है, वो बड़ा शैतान का छोटा शैतान है बाय है. समझे? புரிஞ்சா? பெரிய சைத்தானின் சின்ன சைத்தானாக உருவெடுத்து இந்த பாய் இன்னைக்கு சாபம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அந்த ஆளுக்கு புரியுன்றதுக்காக தான் அவன் மொழியிலேயே சொன்னேன்.